நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வச்சு எந்த தேவையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை போட சொல்லி எனக்கு ஒரு கொட்டேஷன் வந்திருக்கு. என்னன்னு சொல்லு. ம் உள்ள போய் பேசலாமா? நானும் அவளும் ஒன்னதான் ஸ்கூல்ல படிச்சோம். கொஞ்ச நாள் முன்னாடி மறுபடியும் அவளை பார்த்தேன். அதானே இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இந்த ப்ரீ ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்களை வரைக்கும் கண்டுபிடிக்கிறது. அப்ப நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்களே இல்ல? அவ ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல, இருந்தாலும் அவனை அவளுக்கு பிடிக்கல. உனக்கு ஒரு சான்ஸ் இப்படி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? மாட்டிக்க மாட்டீங்களா நீங்க? இன்னும் 2-3 நாள் அவளுங்க ஆரம்பிச்சிடுவாளுங்க. முதல்ல ரகசியமா தாலி கட்ட சொல்லுவாளுங்க, அப்புறம் சமூகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி வாழணும்னு சொல்லுவாளுங்க. சொல்ல அப்படி இல்ல சார். உங்க வைஃபும் மாமனாரும் எல்லாம் பெரிய ஆளுங்கல்ல சார். அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இந்த புத்திசாலிங்களை முட்டாளாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொட்டேஷன் கொடுத்தது அவளோட புருஷன். போய் தற்கொலை பண்ணிக்க சொல்ல அந்த முட்டாளோட. அவ யாருன்னு தெரியுமாடா? தெரியுமா? நான் அவளை எதுவும் பண்ணல, ஜஸ்ட் போன்ல மட்டும்தான் பேசியிருக்கோம். சத்தியமா சொல்ல. எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரே வேலை ஒருத்தனை கொல்றது தாண்டா. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன வேணாலும் செய்யற. என்ன செய்வ? நீ என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ சொல்றா. எனக்கு நீ அவ தேவையில்ல. டிவோர்ஸுக்கு போகும்போது வக்கீல் ஆதாரம் கேட்பாங்க, வந்து சொல்லுவியா நீனு? சொல்றேன், நான் வரேன். எங்க வேணும்னாலும் வந்து சொல்றேன். போதும், அது போதும் எனக்கு. என் வக்கீல உனக்கு நல்லாவே தெரியும், அட்வொகேட் ரேஷ்மா. இப்பவே போலாம், வாடா. அது ப்ளீஸ், அவ என்னோட மனைவிதான். என் குடும்பத்தை கெடுத்துறாத ப்ளீஸ். ஏண்டா உனக்கு குடும்பமான முக்கியம்? அப்போ நாங்கெல்லாம் முட்டாளாடா? நீ அவளை கூட்டு சுத்தின இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேணாமா? வாடா. நீ இங்க வச்சுதான்டா எல்லாத்தையும் ஆரம்பிச்ச, அப்ப நம்ம இங்கே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டா? என்னடா பண்ண? சொல்லுடா ப்ளீஸ். என்ன விட்டு. சரி, நான் உன்னை ஒண்ணும் பண்ண, ஆனா நீ அவளை ஏத்துக்கணும். அது உன்னால முடியுமா? என்னோட வைஃப். ஓ, உன்னோட வைஃப். அவளை நான் ஏத்துக்கிட்டேனா உனக்கு வலிக்குதாடா?
அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியா நீ? ஆ? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். இறங்குடா. ஓ, போய் சொல்ல அவகிட்ட. வா, வாடா. வாடா. இதுக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த? இப்ப என்ன ஆச்சு? என்னடா? நான் உன்னை உண்மையை நேசிக்கல. உன் கூட சேட் பண்ணது, பேசினது எல்லாமே உன்னோட உடம்புக்காக மட்டும்தான். என்னடா? ரேஷ்மா, என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கொலைகாரனை நான் போலீஸ் கிட்ட காமிச்சு கொடுத்தேன்னு. அந்த ரவுடியோட பொண்டாட்டி தான் அவ. இது எல்லாமே ட்ராப் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நீ வா, நம்ம போலாம். ரேஷ்மா, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா?